மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தையே நாம் 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கிறோம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் பல கிராமங்களில் மக்களின் வறுமையை ஒழிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அவ்வளவு மகத்தான இத்திட்டம்தான் இன்று உழவர்களுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. முதியவர்கள், நிலமில்லா ஏழைகள், வறட்சியான மாவட்டங்களில், கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு உயிர் ஆதாரமாக திகழ்வது 300 ரூபாய் வரை ஊதியம் அளிக்கும் 100 நாள் வேலை திட்டம்தான். ஆனால் முன்பெல்லாம் விவசாய நிலத்தில் வேலை என்றால் திருவிழா போல் இருக்கும். நிலத்தில் அண்டை வெட்டி, நாற்று பறித்து, நாற்று முடிச்சுகளை நிலத்தில் பரப்புவார்கள் ஆண்கள். வரப்புகளில் வரிசை கட்டி நடந்து வரும் பெண்கள் நிலத்தில் இறங்கி நாற்று நட்ட காட்சி, களை பறித்த காட்சியெல்லாம் இன்றைக்கு கிராமங்களில் காண கிடைக்காத காட்சியாக மாறியிருக்கிறது. விவசாய வேலைக்கு கிடைக்கும் அதே கூலி, அதே ஊதியம் 100 நாள் வேலை திட்டத்தில் இப்போது கிடைத்து விடுகிறது. இதனால் விவசாய வேலைகள் தீவிரமாக தொடங்கும் காலத்தில் அதே ஊதியத்திற்கு கடினமான விவசாய வேலைக்கு எவரும் வருவதில்லை என்பதே உண்மை. விவசாய வேலை காலத்தில் என்னை ஏன் நடவுக்கு, களை பறிக்க கூப்பிடவில்லை என்று உழவர்களிடம் கேள்வி கேட்கும் அளவுக்கு உழவு தொழில் விளங்கியது. ஆனால் இன்றைக்கு நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது. நாற்று நடவு செய்ய, களை பறிக்க ஆட்களை அடைத்தால் 100 நாள் வேலை இருக்கு என்று கூறி விவசாய வேலைக்கு வர மறுக்கின்றனர். 1 மணி நேரம் வேலைதான் 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை ஒரு நாள் கூலியாக 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. 100 நாள் வேலையில் கொடுப்பதை விட 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறோம் என்று உழவர்கள் அழைத்தால் கூட வெயிலா இருக்கு, உடம்பு சரியில்லை என்று கதை கட்டும் கிராமத்து பெண்கள் சிறிது நேரம் வேலை, மீத நேரம் மரத்தடி நிழலில் தூக்கம் என்பதே அவர்களின் 100 நாள் பணியாக இருக்கிறது. இப்படி விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமல் விவசாயத்தை விட்டு வெளியேறிய உழவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. கூலி ஆட்கள் கிடைக்காத விரக்தி ஒரு பக்கம் வாட்டிக்கொண்டிருக்க, விவசாயமே உயிர் மூச்சு என போராடும் உழவர்கள் உழவு, நடவு என அனைத்திலும் இயந்திரங்களை நம்பியே இருக்க வேண்டியிருக்கு. களை பறிக்க ஆட்கள் கிடைக்காததால நேரடி விதைப்பு செய்து ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து களை கொல்லிகளை அதிக அளவில் வாங்கி விளைநிலத்தில பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதனால நிலம் கெட்டு போவதுதான் உழவர்களுக்கு பேரிழப்பு. இதனால வயல்வெளிகளில் மண்புழுக்கள் மாயமாகிவிட்டன, நண்டுகள் காணாமல் போய்விட்டன. விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற துயரத்திற்கு பின்னால் நடக்கும் கார்ப்பரேட் வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். கூலி ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்துக்காக விவசாயிகள் இயந்திரங்களை நாட வேண்டியிருக்கு. அரசின் மானியத்தில விற்பனையாகும் டிராக்டர், நடவு நடும் இயந்திரம், பவர் டில்லர் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த இயந்திரங்களை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதுல இயந்திரங்கள் விற்பனை மட்டுமே படுஜோராக நடக்கிறது. தயாரித்த இயந்திரங்களை விற்க முடியாமல் தவிக்கும் அதன் நிறுவனங்களின் துயரத்தை துடைக்கும் மத்திய மாநில அரசுகள் மானியங்களை அள்ளி கொடுத்து உழவர்களுக்கு உதவுவது போல இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. மற்றொரு பக்கம் களை பறிக்க ஆட்கள் கிடைக்காததால் களைக்கொல்லிகள் பயன்பாடு அதிகரித்து அதை தயாரிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் லாபம் அடைகின்றன. கடைசியில் செலவு அதிகரித்து எதற்கு இந்த உழவு தொழில் என்று யோசிக்கும் உழவர்கள் கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். பல உழவர்கள் மண்வெட்டி பிடித்து உழவு தொழிலுக்கு செல்லாமல் 100 நாள் வேலைக்கு செல்லும் நிலைதான் தமிழ்நாட்டின் அவல நிலையாக இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயம் பாதிக்காதவாறு மாற்றியமைக்க வேண்டும், விவசாயத்துடன் இணைக்க வேண்டும் என்று உழவர்கள் எவ்வளவு கத்தினாலும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆட்சியாளர்கள் அதிகார மமதையில் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். உழவு தொழிலில் செலவு அதிகரித்ததால லாபமில்லாத தொழில் எதற்கு என யோசிக்கும் இளம் தலைமுறையினர் தந்தை செய்யும் விவசாயத்தை செய்ய மறுத்து மாற்று வழியை தேடுகின்றனர். பல இடங்களில் கடைசி தலைமுறையே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதனால உடனே உணவு தட்டுப்பாடு வந்து விடாது. விவசாயம் மெல்ல மெல்ல கார்ப்பரேட் கையில் சென்று உணவுக்கு கையேந்தும் நிலை வரும்போது நிச்சயம் உழவர்கள் உங்கள் கண்முன் வருவார்கள். இன்னும் 20 ஆண்டுகளில் விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். அப்படி கிடைத்தால் விவசாயம் செய்ய தெரியாது. அப்போது உணவு விலை விண்ணை முட்டும். ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் எப்போது மழை வரும், எப்போது விதைக்கலாம் என்ற பருவம் தெரியாமல் நிர்கதியாக இருக்கிறார்கள் நமது உழவர்கள். நமக்கு குறைந்த விலையில் உணவை உற்பத்தி செய்து தருவார்கள் என்று நினைப்பவர்களே, உழவர்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். பசி இருக்கும் வரை விவசாயம் அழியாது என்று நினைப்பவர்களே, உழவர்களை கொஞ்சம் எட்டி பாருங்கள்.
எல்லாரும் பணம் பதவிக்கு பின்னால் ஓடுவதால் இந்தியாவில் 70% தரிசு நிலமாக மாறிவிட்டது. அதில் பாதி நிலம் கட்டிடங்களாக மாறிவிட்டன. மீதமுள்ள நிலத்தையாவது காப்பாற்ற வேண்டுமென்றால் பசித்தால் சாப்பிட நினைக்கிற ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.